EVP Trade and Convention Center, Chennai, the biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். யாருக்குனாலும் யார் தேவை அப்படின்றது அந்த தேவை வந்து நிற்கும். பட் இந்த பக்கத்தில் தேவையை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா விஜய் உங்களை நடு ரோட்டில் தான் விட்டுருவார் அப்படின்னு திரு டிடிவி தினகரன் சாபம் விடும் துணியில் அப்படியே பேசியிருக்காரு. முன்னாள் அமைச்சர்கள், இவருடைய முன்னாள் சகாக்கள், இவருடைய தேர்தல் ஆர்கே நகரில் இவர் போட்டியிட்ட போதுக்காக தான் திரு சி விஜயபாஸ்கர் அன்று ஹெட்லைன்ஸில் வந்தார். 2017-18 பார்த்துருக்கோம். ரெய்ட் அடிக்கப்பட்ட டைம் வந்து எல்லாமே இவருடைய டைமில் க்ளோஸில் இருக்கும்போது தான். பட் இப்போ வந்து வெளியில் போகக்கூடிய முன்னாள் சகாக்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு அறிவுரை போல சொல்லியிருக்கிறார். அது இப்ப போயிட்டாங்கன்றனால அந்த சாபம்ன்ற டோன்ல தான் பார்க்கணும். அது என்ன சார் புரிஞ்சுக்கிறது? இது டிடிவி தினகரன் இவ்வளவு முயற்சி பண்ணி இதெல்லாம் சொல்கிறார். இந்த பக்கத்துல உருப்பட மாட்டார். இவர் பொலிட்டிக்கல் மாஸ்டர் பிரெயின் சொல்லக்கூடியவர். இது கால்குலேஷன் உண்மைதானோ? அதாவது திரு விஜய் அவர்களுக்கான ஆதாயம் கிடைக்கிற வரை, தாவேக்காக்கு பலன் கிடைக்கிற வரை யாரையும் நடு ரோட்டில் விட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு பர்பஸ் சால்வ் ஆகுதுன்னா, இப்போ வந்து திரு ஆதவர்ஜுனா இருக்கிறார். அவர் வந்து திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக கூட உட்கார்ந்தவர். 2021 சட்டமன்ற தேர்தலில் வேலை பார்த்தவர். அவருக்கு இன்னொன்று ஒரு தெரியும். இதே திரு உதயநிதியோடு வந்து நீங்களும் உங்கள் பையனை மட்டும் கடைசி உட்காந்துருக்க வேண்டியதான். அவர் பையன் வந்து என்னைக்கு முதலமைச்சர் ஆக முடியாது, திமுக வரலாற்றில் கடைசி முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அப்படிலாம் சொல்லக்கூடியவர். அவர்களுடைய குடும்பத்துக்காக தான் இறங்கி வேலை பார்த்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து அவருக்கு சீட்டு கேட்டாருங்கிறது தெரியும். பிறகு வந்து விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்து அவங்க ஒரு சீட்டு கேட்டாங்க தெரியும். எல்லாமே இந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் வந்து அப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் போனார், டிஎம்கேல இருந்தார், இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் சந்தேகமாக பார்ப்பார் அவரை. எப்போ அவர் வந்து அப்படி பார்த்தா நீங்கள் விசுவாசம் பார்த்தா நீங்கள் வந்து ஆனந்தம் மட்டும் தான் வச்சுக்கணும். ஏன்னா கட்சின்னு ஒரு பிம்பமே இல்லாத காலத்துலேருந்து கூட இருக்கிற அவர் தான். ஒரு முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர் என்னைக்கோ அது கூட வச்சுட்டு இருக்காரு. திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்து திரு ஆனந்த கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இவர் இருக்கிற வரைக்கும் உருப்பட மாட்டார், இவர் தான் கெடுக்கிறாருங்கிறவர்களுக்குலாம் சொல்லி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி தான் கூடவே இருந்தவர் தான். மற்ற எல்லாருமே பின்னாடி வந்தவங்க தான். திரு செங்கோட்டையன் வர்றாரு. செங்கோட்டையன் பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிர்மலா சீதாராமன் அமைச்சர் அவர்களை, அமித்ஷா அவர்கள் எல்லாரும் பார்த்தா தெரியும். திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தார். இவர் ஒருவேளை ஸ்பையா இருப்பாரோ அப்படின்னு யோசிக்கல. ஆதவர்ஜுனாவையோ இங்கேருந்து திரு செங்கோட்டையனையோ வந்தவர்களை பூரா திரு விஜய் வந்து நம்மள ஸ்பையா இருப்பாங்களோ ஏதாவது காரணம் இருக்கும்னு யோசிக்கல. ஜான் ஆரோக்கியசாமி பாமகக்கு வேலை பார்த்தவர். அதுக்கப்புறம் இங்க வந்திருக்காரு. நாளைக்கு வந்து அன்புமணி போன் பண்ணா, ஏர்போர்ட்டுக்கு செல்ல வேண்டுமா, ஏர்போர்ட்டில் இருந்து சொந்த ஊருக்கு செல்ல வேண்டுமா, ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். ஜான் ஆரோக்கியசாமி ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு யோசிக்கல. அவர் நம்பிக்கையோடு தான் இருந்தார். அப்ப நம்பிக்கையோடு அவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்தடுத்த முக்கியமான அந்தஸ்தை கொடுத்துட்டே வர்றாரு. அப்ப வந்து திரு விஜய் அவர்களுக்கு நம்பிக்கையோடு இவர்கள் எல்லாம் செயல்படுகிற வரை அவர்கள் நட்டாத்துல விட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது அவசியம். என்னைக்கா ஒரு சந்தேகத்துக்கு உட்படுற வழியில் என்னைக்கா செயல்பட்டாங்கன்னா அன்னைக்கு நட்டாத்துல விடத்தான் செய்வார். அதில் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நீங்க செயல்படும் போது அவர் ஏன் நட்டாத்துல விடணும்? அதனால அந்த வாய்ப்பு இல்லை. பெரிய துரதிர்ஷ்டம் என்னன்னா, அண்ணன் டிடிவி அவர்கள் தான் முழுக்க வந்து ஒரு துரோகத்தால் பாதிக்கப்பட்டவராக இருக்கார். போன ஜென்மத்தில் ஏதாவது தப்பு பண்ணாரான்னு தெரியல அவருக்கு. ஃபுல்லா அவருக்கு பாவம். அவர் வந்து திருமதி சசிகலா அவங்க தான் வந்து அரசியல்ல இருந்து ஒதுங்கி நின்றவர், வாங்கன்னு சொல்லி கூட்டவங்க தான். அவங்க கூட ரிஃப்ட். திரு எடப்பாடி பழனிசாமி இவருக்காக பிரச்சாரம் பண்ணவர் தான். இவருடைய சப்போர்ட்ல இருந்து பண்ணவர் தான். அவர்கிட்ட இருந்து பஞ்சாயத்து. அப்போ ஒட்டுமொத்தமா கட்சியை போச்சு. பிஜேபி வந்து அவருக்கு துணை இருக்கல. இந்த மாதிரி பல சந்தர்ப்பத்தில் கூட இருந்த ஒரே ஒரு எம்எல்ஏ ஒன்று கண்ணையன் காமராஜ் இருந்தாரு. அவரும் போயிட்டார். இப்படி வந்து பெரிய லெவலில் வந்து இவர்கிட்ட இருந்து வெளியே போனவங்க தான். செந்தில் பாலாஜிலிருந்து எல்லாருமே இவர்கிட்ட வெளியே போனவங்க தான். அப்போ இவர் தான் அதிகமான துரோகத்தால் பாதிக்கப்பட்டவர். ஏடிஎம்கேக்கு ஏற்படலாம் ஒன்று இழப்பே கிடையாது. அண்ணனுக்கு தான் பேரிழப்பு. 2 கை 2 கால் இது மாதிரி மாறி வாங்கின மாதிரி அவர் இருந்து அதை தாண்டி தனியாக சண்டை போட்டே இருக்காரு. ஆனால் வந்து இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. மாற்றுக்கத்தில் ஏடிஎம்கே விட அதிகமாக பாதிக்கப்பட்டது இவர் தான். ஆனா தாவேக்கா வந்து ஒரு 4 பேர் சேர்றாங்கனால நட்டாத்துல விட்டுருவாங்கன்னு இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நாளைக்கு இவர்கள் ஏதாவது தப்பா செய்யணும் ஆட்டோமேட்டிக்கா விடுவாங்க. அது ஒன்றும் குழப்பம் இல்லையே. இப்போ திமுகவில் வந்து நிறைய ஏடிஎம்கே காரங்க இருக்கிறாங்க. அவங்கள யாரும் நட்டாத்துல திமுக விடலையே. அவங்கள முழுமையா பயன்படுத்தி கூட இருந்தாங்களே. பிறகு நேத்தான நடந்த ஆர்ப்பாட்டம் வரைக்கும் கூட வச்சிருந்தாங்களே. ஸோ அவங்களுக்கு பலன் அளிக்கிற வரை மியூச்சுவல் பெனிஃபிட் தானே. அப்போ தாவேக்கா எல்லோரும் நட்டாற்றில் விடும் என்பதை நம்புவதற்கில்லை இப்போதைக்கு. இன்னொரு பக்கத்துல சொல்கிறார், இந்த குதிரை பேரத்தின் முதல் குற்றவாளியே முதல்வர் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறார். இதிலே தான் அதிமுகவும் மற்றவர்களும் சொல்கிறாங்க. இதுல திரு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறார், அது தப்பே கிடையாது, அதிமுக வந்து ராஜினாமா பண்ணிட்டு தான் வராங்க, அது எப்படி தப்பாகணும்? திரு பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக காங்கிரஸுடைய எம்பி. நேத்து வந்து நேரடியாக 35 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு கேஸ்லயே நாம சொன்னோம், இதை நிரூபிக்கிறது கஷ்டம் அப்படின்னு. இது இருக்கலாம், நம்ம மறுக்கல. நம்ம வந்து அதில் வந்து திரு அசோக் இருக்கலாம், திரு செந்தில் பாலாஜி இருக்கலாம், விசாரணைக்கு பிறகுதான் தெரியும்.
அவ்வளோ அதுலேயே அப்படி இருக்கும்போது இதில் வந்து குதிரை பேரம் நடத்தினார்கள் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கஷ்டம். பொது வெளியில் மக்கள் மன்றங்களில் இதை நீங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கலாம். அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலாம். நீங்கள் வந்து போன பீரியடில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கர்நாடகாவில் வந்து இந்த 40% கமிஷன் பேசிஎம் பேடிஎம் அப்படின்னு போட்டு பேசிஎம் அப்படின்னு போட்டு பெருசாக வந்தாங்க. அது வந்து உண்மையா பொய்யான்னு யாரும் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து கிரவுண்ட் வரைக்கும் போய் ரொம்ப கேட்சி அட்ராக்ட் ஆகி போய் ரீச் ஆயிடுச்சு. அந்த டெண்டர் கொடுக்கக்கூடிய சங்கத்தை சேர்ந்தவர்களே அப்படி நாங்கள் எதுவும் கொடுக்கலன்னா பகிரங்கமாக சொன்னாங்க. வந்து கவர்மெண்ட் மாறின பிறகு சொன்னாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த பிறகு கூட நாங்கள் அந்த மாதிரிலாம் யாரும் காசெல்லாம் கொடுக்கலங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அது பெருசாக போய் ரீச் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்து பிரச்சாரங்கள் வந்து பெருசாக ரீச் ஆச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய சிக்கல். அதுதான் நம்ம வந்து கவனிக்கும். ஸோ வந்து இந்த குதிரை பேரம் நடந்திருக்கு, இவங்க இந்த எம்எல்ஏக்கள்லாம் இவங்க வந்து விலைக்கு வாங்குறாங்க, அந்த ராஜினாமா பண்ணிட்டு எல்லாருமே வர்றாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா அதை ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் பலமுறை சொன்னது போல கட்டாயமாக எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, எத்தனை முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமை வளர்மதி இவங்க எல்லாரும் போனாங்களோ கட்டாயமாக ஒரு ஆதாயம் இருக்கும். அவங்கெல்லாம் சிட்டிங் எம்எல்ஏ மரகதம் இவங்க குமரவர்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு நான் வந்து தியாகம் பண்ணிட்டு போறேன்னு இருப்பாங்களா? திரும்பி எம்எல்ஏக்கு நிற்பாங்கல்ல, திரும்பி எம்எல்ஏனா செலவழிக்கணும்ல. ஜாயினிங் நிகழ்ச்சிக்கே செலவழிச்சாங்க, எலெக்ஷன் செலவழிச்சாங்க, திரும்ப எலெக்ஷன் திரும்ப செலவழிப்பாங்க. விஜயா கையிலேருந்து பாக்கெட்லேருந்து காசு கொடுப்பாரு, அவர் சப்போர்ட் பண்ணுவார், அமைச்சர் பெருமக்கள் அனுப்பி வைப்பாரு, மற்ற மிஷினரி அனுப்பி வைப்பாரு. காசு யார் கொடுப்பா? அப்போ எல்லாருக்கும் இவ்வளோ திரும்ப திரும்ப ஒரு வருஷத்துல 3 தடவை 4 தடவை செலவு செய்யணும் என்ன ஆசை இருக்கு? அப்போ அவர்களுக்கு வேற ஒரு கெயின் இருக்கும். அது வெதர் ப்ராமிஸ்டு ஆர் வெதர் ஷேர்டு கையில் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கஷ்டம். ஆதாயம் இல்லாமல் அரசியல்வாதிகள் பாத்ரூம் கூட போக மாட்டாங்க. ஓகே. இந்த ஒரு பக்கம் இருக்க இடைத்தேர்தல் கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நிற்கிறது. ஏன் அப்படின்னா, ராஜினாமா பண்ண மூவர் உட்பட யாருக்கும் வந்து இது எல்லாமே குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்ற ஒரே குரலில் எதிரொலிக்கின்றன. ஒரு கடிதம் வந்து திரு ஆர்.எஸ். பாரதி எழுதினதை பார்த்தோம். இன்னைக்கு திரு இன்பதுரை அவர்கள் சொல்லியிருக்கிறதையும் பார்க்கிறோம். இந்த விஷயத்துல இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கு. குஜராத், மத்திய பிரதேஷ் மற்றும் பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. இன்க்ளூடிங் ஆஃப் நிதின் நபின் பிஜேபி தேசிய தலைவரானதுக்கு அப்புறம் ராஜ்யசபா எம்பி ரிசைன் பண்ணிட்டார். எம்எல்ஏ பதவியை அங்கே ரிசைன் பண்ணிட்டாருன்றதை பார்க்கணும். சீக்கிரம் ராஜ்யசபா போவாங்கனால அப்பெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த தொகுதி உட்பட எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதற்கு உடனே ஈக்குவலண்டா அனௌன்ஸ் பண்ணப்பட்ட இந்த காலியாக அறிவிக்கப்பட்ட தொகுதிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. இந்த எலெக்ஷன் கமிஷனோட ரோலும் வந்து பார்க்கப்படுது. எப்படி புரிஞ்சுக்கிறது? இடைத்தேர்தல் இருக்கா இல்லையா, இல்ல இன்னொரு 3-4 பேர் வரணும்னு வெயிட் பண்றாங்களா? எலெக்ஷன் கமிஷனோட ரோல் வந்து புரிஞ்சுக்க ரொம்ப காம்ப்ளிகேட். அது வந்து திரு ராகுல் காந்திகிட்ட கேட்டிங்கன்னா அது பிஜேபியோடைய கைக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப இண்டிபெண்டாக செயல்படுறோம்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷன் பாடி அது வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி. அது வந்து அதனால் அவங்க சொல்கிறத நீங்கள் வந்து அப்படியே கேட்டு தானே வேறு வழி இல்லை. தமிழ்நாட்டில் 7 சட்டமன்ற தொகுதியில் இஃப் ஐம் நாட் ராங் 6 சட்டமன்ற தொகுதிகள் வந்து காலி இடமா அறிவிச்சிட்டாங்க. 7 அறிவிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றில் டவுட்டாக இருக்குது. 6 வந்து கேரண்டி என்னால் சொல்ல முடியும். உடனடியாக ஏற்கப்பட்டது, அறிவிக்கலாம். அதான் சொல்லி எனக்கு தெரிஞ்சு 6 வந்து காலி இடம்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த வேக்கன்ட் இருக்குது இந்த இடத்துல அறிவிச்சிட்டாங்க. அப்போ அறிவிச்சிட்ட போது அதில் வந்து இன்னொரு 6 மாதம் டைம் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. அந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிருக்கலாம். ஆனால் எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். நம்ம அதை புரிஞ்சிக்க முடியாது. திடீர்னு நாம் தமிழருக்கு வந்து சின்னமே கிடையாது அப்படின்னு முடக்கிடுவாங்க. உங்களுக்கு சின்னமே கிடையாது, நீங்கள் எதாவது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கர்நாடகாவில் ஒரு கட்சி இது வரைக்கும் தேர்தலே போட்டிட ஒரு கட்சி நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கேட்ட சின்னத்தையே கொடுத்துருவாங்க. அது சீமானுடைய ஃபேஸ்லேயே பார்த்து கொடுத்துருவாங்க. சீமானே வரைஞ்ச மாதிரி இருக்கும், அப்படி ஒரு சின்னம் கொடுத்துருவாங்க. அது எதுக்குங்க அங்கே தடுத்தீங்க, இங்கே எதுக்குங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வித்தியாசம் தெரியாது. அங்கே தடுத்தோம், இங்கே கொடுத்தோம், அவ்வளோதான். அப்படி தான் நிற்க நமக்கு வந்து அது வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் தான். அந்த சின்னத்தை முடக்குனதுல தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கும்போது அண்ணன் டிடிவி உடனே பேசணும்ல, அவர் தான் நம்முடைய ஆண்டு வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க, எலெக்ஷன் கமிஷன் கரெக்டாக செயல்படுது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு பிஜேபி பாளையத்தில் இருந்தார், இன்னைக்கு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுங்கிறது புரியாத புரியுதான். அந்த மாதிரி வந்து ஏன் தமிழ்நாட்டில் 6 தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் அறிவிக்கல அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ரொம்ப முக்கியமான கேள்வி, ஆச்சரியமா இருக்கு. 6 அறிவிக்கலாம், 4 அறிவிக்கலாம், 3 அறிவிக்கலாம், சேர்ந்து நடத்திக்கலாம். நீங்க தேதி நீங்க என்னன்னா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நீங்க எலெக்ஷன் அறிவிக்க போறோங்கிற அந்த விஷயத்தை அடுத்து ஆரம்பிச்சிடலாம்ல, ஏன் ப்ராசஸ் பண்ணலங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. 2வது கேள்வி வந்து இன்னைக்கு திரு ஆனந்த் அவர்கள் வந்து பேசும்போது, அமைச்சர் வந்து பேசும்போது, இவங்க கையில கண்ணில் பயத்தை பார்த்துட்டோம் நாங்கள் அப்படின்றார். திமுக கண்ணில் அதிமுக கண்ணில் பயம் தெரியுது அப்படின்றார். அதை இவர்களே நிரூபிக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு புரியுது. ஏன் அப்படின்னா பனங்காட்டு நெறி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது என்று சொன்னவர்கள் இப்போ கூட நாங்கெல்லாம் மிஸ்ஸாவையே பார்த்தவங்க, இந்த மாதிரி அடக்குமுறைலாம் பார்க்கறதுல எங்களுக்கு பெரிய மேட்டரே இல்லைன்னு சொல்லி சொன்னவங்க ஏன் இப்போ வந்து வேண்டாம்னு சொல்றாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா 7 பை எலெக்ஷன்ல 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 மட்டும் ஜெயிச்சிட்டா கூட அது தாவேக்காக்கான வெற்றியாக தான் பார்க்கப்படும். நீங்க வந்து போட்டியிட போறவங்க பூரா அநேகமா சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தவங்களா தான் இருக்காங்க. திருச்சி கிழக்கு தவிர மற்றவங்க எல்லாருமே அப்படிதான் நிக்க போறாங்க. ஏதாவது 1, 2 ஏதாவது மாறினா உண்டு. இன்னும் நாம இவர் வைகோ வர காத்துட்டு இருக்காரு. இப்போ எங்கேயாவது ஒன்று போயிட்டு இது மாதிரி போட்டாங்கன்னா எது கிடைச்சாலும் 107 அப்படிங்கிற தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை
கூட தான் போய் இன்னைக்கு 107 இருந்துச்சு, இன்னைக்கு 112 மாறிச்சு, 11 மாறிச்சு, 11 மாறிச்சு. நான் ஏதோ நம்பர்ல நிக்க போகுது. மோர் தென் ட்ரிபிள் டிஜிட்ல வந்து நிக்க போகுது நமக்கு. அப்போ வந்து அது வந்து அவர்களுக்கான வெற்றியா பார்க்கப்படும். அண்ட் மிச்ச எல்லா சீட்டுமே ஒரு 4 சீட்டோ 3 சீட்டோ டிஎம்கே ஜெயிச்சிருச்சு, தனியா வரப்போல யாரா ஒண்ணு இவங்க ஜெயிப்பாங்க, ஒண்ணு அங்க ஜெயிப்பாங்க, மாறி மாறிக்கலாம். 7க்கு 7 ஜெயிச்சிட்டா ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. அது வந்து மக்கள் வந்து கிளியர் கட் திரும்ப ஒரு சாப்பா அடிச்சிட்டாங்க, முத்திரை குத்திட்டாங்க மாதிரி நிற்கும். அது வந்து பெரும் பின்னடைவாயிரும். அப்போ இந்த பின்னடைவில் இருந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறக்காக, ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கிறக்காக எலெக்ஷனை தள்ளி போட முடியுமான்னு பார்க்குறாங்க. அது இவ்வளவு அனுபவம் வாய்ந்த கட்சிகளுக்கு அழகல். நாம வந்து வாங்கப்பா ஃபேஸ் ஒன்று, அங்கதான் நாம் தமிழர் நிக்குது, அங்கதான் சீமான் நிற்கிறார். எல்லா பை எலெக்ஷனும் அவர் வந்து புறக்கணிச்ச பை எலெக்ஷனே கிடையாது. நீங்க வந்து ஆர்கே நகர திமுக புறக்கணிச்சது, ஈரோடு கிழக்கு அதிமுக புறக்கணிச்சாங்க. ஒவ்வொரு கட்சி ஒரு இடத்துல புறக்கணி, நான் நிப்பேன்ப்பா அப்படின்னு கடுமையா நிப்பாரு. வந்து ஒரு நாள் ஒரு பின்வாங்கினதே இல்லை. அந்த மாதிரி தான் இப்பயும் அம்பாசமுத்திரத்தில் நிக்க போறாரு. அப்ப வந்து நாம வந்து நாம் தமிழரே போட்டியிடுன்னு சொல்லி சொல்லும்போது, அப்ப ஏன் அதிமுக திமுக போட்டியிட மாட்டாங்க? அவங்களுக்கு என்ன தயக்கம்? அவர் இருந்து களப்பணியாற்றி இருக்கிற வேட்பாளர்கள் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் வேட்பாளர் திரும்ப நிக்க சொல்றதோ, புது வேட்பாளர் நிறுத்துறதோ செஞ்சு களப்பணி ஆகட்டும். முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, போட்டு களப்பணியாக்கி ஆரம்பிச்சு பண்ண ஃபீல்டு ஒர்க்ல வந்து மாஸ்டர் ஆச்சு. ஆதவஜனாக்கு தான் ஆசைப்படுறாரு. ஃபீல்டு ஒர்க்கர்லாம் இங்க வாங்கன்னு தான் ஆசைப்படுறாங்க. உங்க ஃபீல்டு ஒர்க்கர் உங்கள்ட்ட இருக்காங்கிற ஒரு அப்ரிசியேஷன் தானே. அப்ப அது ஏன் செய்ய மாட்டீங்க? ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக எரியுது, ஆனா திமுக புகையுது. 2 பக்கமும் அது இருக்கு. ஸோ அது ஸ்டெபிலைஸ் பண்ணுறது யாராவது காசு நகட்டமானு சொல்லிட்டாங்க, என்ன செய்யுது? சரி சார் கேண்டீன் பாட்டிங்க, காசு யாருனே கொடுப்பா அப்படின்னு கேட்டா, அப்ப காசு செலவழிக்கும். நான் ஏனே செலவழிக்கணும்? நானே ஏற்கனவே கடனில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கணக்கு இல்லை. அப்ப எவ்வளவுதான் செந்தில் பாலாஜி செலவழிப்பார்? அப்போ அது ஒன்னொன்னுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல. அப்ப வந்து என்ன செய்யறதுங்கிற ஒரு கேள்வியில வந்து அவங்க டைம் பை பண்ணுவோன்னு இருக்கலாம். அது தவிர வேற காரணம் தெரியல. நிறைய டைம் பை பண்றாங்க, நிறைய எல்லாத்தையும் பை பண்றாங்க. நேரம் அதற்கான இருக்கிறது. தேர்தல்களும் வர இருக்கிறது, தகவல்களும் வரும். அதை நாம் முந்தி தருவோம். மீண்டும் இன்னொரு நேரலையில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.